அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2023 எஃப்எம் வாட்ஸ்அப் புதுசாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஃப்எம் வாட்ஸ்அப் புதுசாக டவுன்லோட் பண்ணுறதும் இதே மெத்தட் தான். அல்லது நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் இருக்க நியூ வெர்ஷனை அப்டேட் பண்ணணும் அப்படி இருந்தாலும் இதே மெத்தட் தான். உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அல்லது வேறு எதுவும் பெஸ்ட்டு ப்ரௌசர் இருந்தாலும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் PhoneMods.net அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஏன்னா எஃப்எம் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெப்சைட் இருக்குது, ஏகப்பட்ட வாட்ஸ்அப் இருக்குது. இதில் எஃப்எம் வாட்ஸ்அப்னு சொல்லி கரெக்டாக இருக்கிறது, கரெக்டாக ஒர்க் ஆகுறது பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் மட்டும்தான். ஸோ PhoneMods.net போட்டிங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டாக வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜ் இது மாதிரி பிளாக் கலரில் தான் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆனால் மட்டும்தான் இது கரெக்டான வெப்சைட் அப்படின்னு அர்த்தம். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரெண்டாவதாக ஃபவுண்ட் வாட்ஸ்அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் முன்னாடியே பார்த்தீங்கன்னா PhoneMods வாட்ஸ்அப்னு போட்டு நியூ வெர்ஷன் இருக்கும். நீங்கள் எப்போ இது மாதிரி ட்ரை பண்ணாலும் இது மாதிரி தான் வரும். அதில் ஃபஸ்ட்டில் என்ன வெர்ஷன் இருக்கோ அதை காட்டும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் முன்னாடியே பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு இருக்குது, ரிக்வெஸ்ட் ஃபார் அப்டேட்னு இருக்குது. இதெல்லாம் எதுவுமே கிளிக் பண்ண வேணாம். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த வாட்ஸ்அப் எந்தெந்த மொபைலுக்கு சப்போர்ட் ஆகாது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் உங்கள் மொபைல் என்ன அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மெகா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுதான் நம்ம அப்ளிகேஷனாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த இடத்துல வந்து எரர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக ஓப்பன் ஆகுது. 5 செகண்ட்ஸு ரிவர்ஸில் ரன் ஆகுது. சிலருக்கு 10 செகண்டு ரிவர்ஸில் ரன் ஆகும். சிலருக்கு ரம்மி சர்க்கிள் வரும், அல்லது வேறு எதுவும் விளம்பரம் வரும். ஸோ அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா பேக்கில் போய்ட்டு திரும்ப அதேமாரி இந்த மெகா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் 4-5 டைம் பண்ணியும் வரல அப்படின்னா அந்த மெகா அப்படிங்கிற ஆப்ஷனை லாங் ப்ரெஸ் பண்ணி நியூ டேபாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு கரெக்டாக சான்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக எஃப்எம் வாட்ஸ்அப்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு கிளிக் பண்ணோடனே இது மாதிரி ஃபைல் மெட் பி ஹார்ம்ஃபுல்னு வரும். கீழே டவுன்லோடு எனிவன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இன்னும் ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக டவுன்லோடாக ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு சிலருக்கு விளம்பரம் வரும், அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இது மாதிரி டவுன்லோடு எனிவே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பார்த்தாவே தெரியும். மொத்தம் 56 MB ரொம்ப ஸ்பீடாகவே டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இது டவுன்லோட் ஆகி முடிச்சோடனே அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். அது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச உடனே நீங்கள் எப்போ போல் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து OTP வர வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது டவுன்லோட் ஆனோடனே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மேலே ஓப்பன் வந்துடுச்சு. இங்கே மேலே பார்த்தாலும் தெரியும் டவுன்லோடு கம்ப்ளீட்னு வந்துடுச்சு. இப்போது ரைட் சைடில் மேலே 3 டாட்டில் ஒரு ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த டவுன்லோட்ஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக டவுன்லோட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா எஃப்எம் வாட்ஸ்அப்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட்னு இருக்குது, அப்டேட் கொடுத்துக்கோங்க. ஒரு சில மொபைலில் இன்ஸ்டால்னு வரும். ஸோ இன்ஸ்டால்னு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் கீழே வரும். அப்படி இன்ஸ்டால் ஆன உடனே நீங்கள் எப்பவும் போல் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து OTP வர வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு டன் மட்டும் கொடுத்தா போதும். அந்த நியூ வெர்ஷன் உங்கள் எஃப்எம் வாட்ஸ்அப்பில் அப்டேட் ஆகிடும். நீங்கள் எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் 2023 எஃப்எம் வாட்ஸ்அப் புதுசாக டவுன்லோட் பண்ணுறது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.